பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட 6 மாதம் காத்திருந்து கொலை கும்பல் ஒத்திகை பார்த்து கொலையை அரங்கேற்றியது குற்றப்பத்திரிகையில் தெரியவந்துள்ளது. கொலை நடுங்க வைக்கும் கொலை சம்பவத்தை நிகழ்த்தியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 28 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதற்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருந்தது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி எடுத்த சபதம்தான். 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி சென்னை பட்டினப்பாக்கத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கருதியே அடுத்த ஓராண்டுக்குள் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துள்ளது. வழக்கமாக கொலை செய்தவர்கள் தான் கைதாகி சிறை செல்வார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெட்ச் போடப்பட்டதே சிறையில் என்பதுதான் அதிர வைக்கும் ரகம். ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட காத்திருந்த அஸ்வத்தாமன், ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் வழக்கறிஞர் அருள், ரவுடி சம்போ செந்தில் ஆகியோர் இணைய கொலைக்கு ஸ்கெட்ச் போடுவதில் கைதேர்ந்தவரான அஸ்வத்தாமனின் தந்தை நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு கச்சிதமாக கொலை திட்டத்தை அரங்கேற்றுவது எப்படி என இந்த கும்பல் பல முறை ரெக்கி ஆபரேஷனை செய்து தகவலும் வெளியாகியுள்ளது. பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் கட்டி வந்த புது வீட்டுக்கான பணிகளை கவனிக்க தினசரி செல்வது வழக்கம். அந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், அவருடன் யார் யார் இருக்கிறார்கள், பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கிறது என்று ரெக்கி ஆபரேஷனில் கண்காணித்தனர். ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியா இல்லை சந்து பகுதியா, உடன் இருப்பவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றும் நோட்டமிட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் நொடி பொழுதில் எப்படி வெட்டி சாய்க்க வேண்டும், எப்படி அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என 6 மாதங்களாக இப்படி அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து ஜூலை 5ஆம் தேதி கொலை சம்பவத்தை அரங்கேற்ற முடிவெடுத்தனர். படுகொலைக்கு தேவையான கூலிப்படையினரை ஏற்பாடு செய்வது, நாட்டு வெடிகுண்டு கிடைக்கச் செய்வது ஆகியவற்றுடன் 10 லட்சம் ரூபாய் வரை பண உதவியும் செய்திருக்கிறார் சம்போ செந்தில். ஆனால் எந்த ஒரு இடத்துக்கும் நேரடியாக செல்லாமல் மறைமுகமாக இருந்து கொண்டே திட்டத்தை செயல்படுத்தும் தனது வழக்கமான பாணியை இதிலும் சம்போ செந்தில் பின்பற்றி இருக்கிறார். தங்களின் திட்டம் வெளியே கசிந்து விடாமல் இருக்க செல்போன் தொடர்பு எண்களின் IP முகவரியை கண்டுபிடிக்க முடியாதபடி VPN தொழில்நுட்பத்துடன் உரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. வங்கி மூலமாக பண பரிவர்த்தனைகளும் நடந்துள்ளன. இந்த நிலையில்தான் திட்டமிட்டபடி ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் அன்று மாலை ஆம்ஸ்ட்ராங் தனது புதிய வீடு கட்டுமானத்தை பார்வையிட்ட போது 11 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி சாய்த்தது. பெரம்பூர் வீட்டருகே உணவு டெலிவரி செய்யும் நபர்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் அவர்களைப் போல் டிஷர்ட் அணிந்து கொண்டு கொலையை அரங்கேற்றினர். அடுத்த சில மணி நேரங்களில் காவல் நிலையத்தில் 8 பேர் சரணடைந்த நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணைக்கு பிறகே சதியில் தொடர்புடைய பிற குற்றவாளிகளும் சிக்கியதாக காவல்துறையின் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.